நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே என்ன இங்கே ஆடிட்டு இருக்கீங்க? உள்ள போய் என்ட்ரி கொடுப்பாங்க. அடிக்கிற மியூசிக்ல கை காலும் துரு துரு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் நம்மள பாத்துருவாங்க. அட பேசிட்டு இருந்தா வேலைக்காவது. உள்ள வாங்க வாங்க போய் குத்தாட்ட ஆடுவோம். வாங்கண்ணே வாங்க. ஆதித்யா, எங்க இழுத்துட்டு போற? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. Aditya, I'm really sorry. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த மாதிரி இனிமே எப்பவுமே பண்ண மாட்டேன். எப்பவுமே பண்ண மாட்டேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் என் கடந்த கால வாழ்க்கைய நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் கொண்டு வர மாட்டேன். வேற யாரையும் கூட உள்ள விட மாட்டேன். I love you. I really love you. I love you, Chellam. நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ மாலை வேளை வேலை காட்டுதோ என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ மாலை வேளை வேலை காட்டுதோ என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ என் நிலாவில் ஒரு மின்சாரம் தான் தூவுதோ என் கனாவில் உன் பிம்பத்துகள் இன்பங்கள் பொழிகையில் அது சரி, ஆதித்யா ரொம்ப பிஸி ஆயிட்டான் போல இருக்க. சரி விடு,
காலையில் எப்படியும் நான் அங்கே வந்துட போகிறேன். வந்த உடனே ஒன்றையும் நான் பார்த்துடுறேன். அப்படியே என் செல்ல பிள்ளையோட வருங்கால மனைவியையும் பார்த்துடுறேன். ஓ ஜோடி புறாக்கள் ரெண்டு இங்க தான் இருக்கா? அக்கா ரெண்டு பேரும் இங்க தான் இருக்காங்க, இங்க வா. ஆ ரெண்டு பேரும் நைஸா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நைஸா தனியா வந்தீங்களா? ருத்ரம்மா இந்த சர்ப்ரைஸ் கார்த்த என்னன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. சின்னண்ணே ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்கிட்டீங்க போங்க. அங்க படுத்து பத்திரம் இங்க வரியா? போதும் 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 நிறுத்துங்க. எல்லாரும் சேர்ந்து என் மருமகளை கிண்டல் பண்ணாதீங்க. சரி சீக்கிரம் போய் எல்லாரும் சாப்பிடுங்க. நாளைக்கு பாட்டு இருக்குல்ல, நாளைக்கு நாம மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஆதித்யோட அப்பா நாளைக்கு எப்ப வேணும்னாலும் வரலாம். அவர் இங்க வந்து சேர்ந்ததும் கல்யாண வேலை இன்னும் பிரம்மாண்டமா கலக்கட்டும். ஃபைனலி நாளைக்கு நீ அவரை சந்திச்சிடலாம். உத்ரா போலாம் வா. சிட்டு எல்லாரும் சரிமா போங்க போங்க போய் சாப்பிடு. வா சாப்பிடலாம் வா. ஏகப்பட்ட டிஷ் இருக்கு. சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். எப்போ என் பொண்ணு பெரிய மனுஷி ஆனான்னு எனக்கே தெரியல. அப்புறம் இப்போ என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போறா. எனக்கு புரியுதுப்பா. ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அவங்கள படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறதும், அப்புறம் அவளுக்காக ஒரு நல்ல குடும்பத்தை தேடி பிடிச்சு, அப்புறம் அவளை நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதும், அங்க எப்படி வாழ. ரொம்ப டென்ஷனா இருக்கு இதோ போகுது. உன் சம்பந்தி வந்துட்டாப்பா. காலையில ரிஹர்சல், ஈவினிங் பாட்டு கச்சேரி. எல்லாரும் போய் அவங்க ரூம்ல நல்லா படுத்து தூங்குங்க. காலையில சீக்கிரம் எழுந்து வந்துடணும். நான் மாமா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். வணக்கம் சார். வணக்கம். என்னோட மாமனார் உங்களை ஒன்றும் டென்ஷன் ஆக்கலையே? இல்ல, டென்ஷன் ஆகிறதுக்கு என் பேர் தேவயானியா இல்ல இவர் தான் உன்னோட மாமனாரா? வேற எதுக்கு அவர் டென்ஷன் ஆக போறாரு? வேணும்னா நீ இவரை டென்ஷன் பண்ணு. அப்புறம் சம்பந்தியம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வாங்க போயிட்டு வரேங்க. ஆ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு பார்ட்டி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இவ்வளவு சந்தோஷம், என்ஜாய்மெண்ட் எங்க பேச்சுலர் பார்ட்டில கூட இல்ல. ஆதித்யாவுக்கு பிரியா என்ன மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்தா? இவ்வளவு சந்தோஷத்தை ஆதியோட முகத்துல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இவங்க ஜோடி நல்லா இருக்குல்ல? என்னோட தம்பியும் அவன் பொண்டாட்டியும் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கணும். இதத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னாச்சு வித்யா? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ஒன்னும் இல்லைங்க, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அது தன்னால சரியாயிடும். அதுவா எப்படி சரியாயிடும்? இரு, நான் தைலம் தடவி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க, அது தானே சரியாயிடும். வித்யா, நீ எதுவும் பேசாம ஒழுங்கா படு. தைலம் தேய்ச்சாதான் சரியா போகும். புரியுதா? என்ன பார்த்துட்டு இருக்க? வந்து படு சீக்கிரம். போன் எடுத்து பேசுங்க, ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது. சேச்சா, இந்த நேரத்துல எனக்கு உன்னை விட வேற எதுவும் முக்கியம் கிடையாது. நீ படுத்துக்க, தைலம் தடவி விடுறேன்.
நான் தான் பேசுறேன். ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தியோ? சரி, இங்க பார், உன் வாயை திறந்து ஒரே ஒரு தடவை சொல்ல. மாட்டேன். மாட்டேன்னு சொல்லாத பிரியா. மறுபடியும் அதை உன் வாயில கேட்கணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, நீ மரியாதை போன்லயே சொல்றியே, இப்ப நான் வரட்டுமாங்க? ஐயோ வேண்டாம் ஆதித்யா, ப்ளீஸ் இந்த நேரத்துல இங்க வர வேண்டாம். அப்ப சொல்லு ஒரே ஒரு தடவை. I love you. I love you too, பிரியா. நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையால என்னோட பசி, தூக்கம், தாகம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பிரியா. இப்பதான் பிரியா நம்ம காதலோட முழு ஆழத்தையும் உணர்றேன். சரி ஆதித்யா, போதும். என்ன சீக்கிரம் தூங்க விட, எனக்கு தூக்கமா வருது. இல்லைன்னா நாளைக்கு காலையில எனக்கு லேட் ஆயிடும். ஓகே, இன்னொரு தடவை. இப்ப என்ன? குட் நைட். குட் நைட். ஹலோ, சொல்லுங்க. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உனக்கு தான் உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. போனை எடுத்த உடனே அந்த பொண்டாட்டியாவது இப்படி கேட்பாளா? அது வந்துங்க, இந்த ராத்திரி நேரத்துல உங்க ஃபோன் வந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேங்க. பயப்படுறதான் எப்பவும் பழக்கமாச்சு. சரி, பார்ட்டி எப்படி நடந்துச்சு? ரொம்ப நல்லா நடந்துச்சுங்க. பிரியா எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. கௌதமி ஜெகதீஷும் வச்சு ஆதித்யாவை கண்ணு கட்டி தூக்கிட்டு வந்து பார்ட்டில ஒரே கலாட்டா பண்ணிட்டா. ஒரே கலகலப்பா இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம ஆதித்யா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நீ சொல்றத பார்த்தா மருமக புத்திசாலி போல இருக்க. பையனை சந்தோஷமா வச்சிருப்பா. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். அது சரிங்க, நீங்க எப்ப திரும்பி வரீங்க? ஆமா, அத சொல்லதான் நான் போனே பண்ணேன். வந்துட்டு தான் இருக்கேன். விடியறதுக்குள்ள வந்து சேர்ந்துருவேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க வரும்போது காலையில இங்க ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கோம். ஈவினிங் பாட்டு கச்சேரி வேற அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா நான் என் மருமகளை ஒரு வழியா அங்கேயே பாத்துடலாம். ஆமாங்க. சரி, நல்லது. பிரியா, சீக்கிரமா ரெடி ஆகி வாமா. இந்தாங்க அண்ணா, இன்னைக்காவது நான் கரெக்டான டயத்துக்கு போகணும். பிரியா, 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 வெளியே வா. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் பிரியா. பிரியா, இவ்ளோ நேரமா உன்னை சீக்கிரம் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா இங்க படுத்துட்டு இருக்க? தெரியும்ல, இன்னைக்கு மட்டும் நம்ம லேட்டா போயிட்டோன்னு வை, அப்புறம் மிஸ்ஸஸ் பிருந்தா மலையேறிடுவாங்க. பிரியா, சீக்கிரம் கிளம்பிடி. அப்புறம் இந்த சீனு இன்னும் கண்ணிலே படலையே. இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? சீனு, நீ ரெடி ஆயிட்டியா? பாருங்க அண்ணே, எவ்வளவு சமத்தா இருக்கான் பாருங்க. அத்தை, இப்ப கிளம்பலாமா இல்ல லேட் ஆகுமா? இல்ல கிளம்பிதாகணும். ஆனா பிரியா, இத பாரு, நீ சீனுவை கூட்டிட்டு முன்னாடி போ, நான் பிரியாவை கூட்டிட்டு பின்னாடி வரேன். என்ன? சரி, வேற என்ன பண்றது? நம்ம போலாம். ஓகே, பாய் சீனு. நைஸ் கம்பெனி. நைஸ் கம்பெனி. நல்லதா போச்சு பிரியா. இன்னைக்கு உன்கிட்ட 2 நிமிஷமாவது தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. உனக்கு புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், புது ஃபேமிலியோட பிஸி ஆயிடுவ. இதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட நேரம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ நேத்து தான் உன் கையை பிடிச்சு உனக்கு நடக்க கத்து கொடுத்த மாதிரி இருக்கு.
ஆனா இன்னைக்கு இந்த அப்பாவை விட்டுட்டு புது உறவுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கமா. அந்த புது உறவுகளால புது சொந்தங்கள் உருவாக போகுது. எனக்கு என்னமோ நான் 3வது மனுஷன் ஆயிட்டேனோன்னு தோணுது. ஐயோ அப்பா, ஏன் காலங்காத்தால இப்படி இமோஷனலா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, நான் உங்களை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் நம்ம 2 பேரோட உறவு மாறிடுமா என்ன? ம்ஹும். சின்ன வயசுல நான் உங்க கையை பிடிச்சு நடந்தேன்ல, எப்பவும் அதே பிரியா தான் நான் உங்களுக்கு. தேங்க்யூம்மா. ஏன் தேங்க்யூ சொல்றீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட வாழ்க்கையில உங்களுக்கான நேரத்தை நான் எப்பவுமே விட்டே கொடுக்க மாட்டேன். சரியா? சரி. சரி, என்ன இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. நான் அப்புறமா கிளம்பி போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து பாட்டி சும்மா கலை கட்டுச்சுலக்கா. சரியா சொன்ன. டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ அனி. தேங்க்யூம்மா. வித்யா, நீயும் ஏதாவது சாப்பிடு. என்னாச்சுமா வித்யா? உனக்கு உடம்பு சரியில்லையான்னு? ஆமா அத்தா, ஆனா ரொம்ப எல்லாம் இல்ல, லைட்டா தான். அட வாச்சினோ. அட வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். ரொம்ப சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. வாங்க வந்து எப்படி டிஃபன் இருக்க? சாப்பிடுங்க வாங்க. இல்ல ஆண்டி, நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அப்படியா? உட்காருங்க. ஓகே. பிரியா எங்க? அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னது? ஏன் அவளை தனியா விட்டுட்டு வந்தீங்க? அட பாவம்பா. பாவமா? எனக்கு என்னமோ உன் நிலைமைய பார்த்தாதான் பாவமா இருக்கு. டேய் பைத்தியக்காரா, ஒரு நிமிஷம் கூட உன்னால உன் ஆளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதா என்ன? ஏய் எங்க இருக்க? நான் வந்துருவேன் ஆதித்யா. நான் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, ஆட்டோல வர போறியா? நீ அங்கேயே இரு, நான் வரேன். ம்? ஒண்ணும் இல்ல ஆதித்யா, நீ கவலைப்படாத, நான் வந்துடுறேன். நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். போனை கட் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரியா? சொன்ன கேட்க மாட்டியே. அம்மா, நான் பிரியாவை கூட்டு வந்துடுறேன். சரி சரி, தெரியும். சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, கிளம்பு. வரச்சினு. இங்க பரம வித்யா, இவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடு. சரிங்க அத்தா. அப்புறம் சொல்லுங்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க்யூ. வித்யா, வித்யா, என்னாச்சு உங்களுக்கு? வித்யா, ஜெகதீஷ், உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. இருங்க 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 கொஞ்சம். டாக்டரை கூப்பிடுறதுக்கு ஒரு அவசியமும் இல்ல. எல்லாமே சந்தோஷமான சமாச்சாரம் தான். கௌதம்க்கு அப்பா வாங்குறதுக்கு எவ்வளவு அவசரம்? அக்கா, ரேஷன் கார்டுல இன்னொரு பேரு சேர்க்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. வாழ்த்துக்கள். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, இந்த சந்தோஷமான விஷயம் நம்ம அவளோட ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க. ரொம்ப சந்தோஷங்க.
ஜெகதீஷ் நீ உடனே போய் டாக்டர் கூட்டிட்டு வா சரிங்கம்மா